நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல நம்ம டெய்லியும் மார்னிங் ஒரு சில சென்டென்ஸ் பேசுவோம் இல்லையா? அது நம்ம ரெகுலரா பேசுவோம். அந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு ஹிந்திலையும் கத்துக்கலாம். சாம் கோ ஆவோ. சாம்னா மாலை, கோனா மாலையில், மாலை நேரத்துல அப்படின்றத மீன் பண்ணும். சாம் கோ ஆவோ, வா, மாலை வா, ஈவினிங் வா அப்படின்னு சொல்லும்போது சாம் கோ ஆவோ. சாம் கோ காவோ, மாலை சாப்பிடு. சாம் கோ காவோ, மாலை சாப்பிடு, மாலை நேரத்துல சாப்பிடு. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ சாம் கோ மாலையில், காவோ சாப்பிடு. காவோ, ஆவோ, பீவோ இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வினாக்கள். ஐ மீன் நம்ம ஆர்டரா சொல்லுவோம் இல்லையா? சாப்பிடு, தூங்கு, படி, அந்த மாதிரி சொல்றது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வினாக்கள். அப்போ சாம்கோ ஆவோ, மாலை நேரத்துல வா. சாம்கோ காவோ, மாலையில ஈவினிங்ல சாப்பிடு. எப்பவுமே ஹிந்தி இந்த லெட்டர்ஸ் ஹிந்திலேயே படிக்கிறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சோம்னா அது ப்ராப்பரா இருக்காது அண்ட் பெர்மனண்டாவும் நமக்கு சூட்டபிளாவும் இருக்காது. நம்மளோட சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஹிந்தி பேசிக் லெட்டர், ஸ்வேர், வியஞ்சன், வாரகடி. நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ள நீங்க ஈஸியா எழுதவும் அண்ட் தென் படிக்கவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் பிளேசஸ்ல உள்ள மேட்டர்ஸ்லாம் ஈஸியா ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாம்கோ சலோ, மாலையில போ. இன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு நீ ஈவினிங் போப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ சாம்கோ மாலையில், சலோ போ, மாலையில போ, ஈவினிங் போ அப்படின்னு சொல்லும்போது சாம்கோ சலோ, ஈவினிங் போ. சாம்கோ மில்தே ஹை, சாம்கோ மாலையில பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சாம்கோ மில்தே ஹை, மாலையில பார்க்கிறேன், ஈவினிங் பார்க்கிறேன், ஈவினிங் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சாம்கோ மில்தே ஹை, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சாம்கோ படோ, ஈவினிங்ல படி, ஈவினிங் கொஞ்ச நேரம் படி அப்படின்னு சொல்லும்போது சாம்கோ குச் தேர் படோ, அந்த மாதிரி பேசலாம். சாம்கோ குச் தேர் படோ, சாம்கோ படோ, இந்த மாதிரி ஷார்ட்டா பேசலாம். சாம்கோ மாலையில படி, படோனா படி. இதுவுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வினாக்கள். ஆர்டரா சொல்லுவோம் இல்லையா? படிப்பா அப்படின்னு சொல்லும்போது சாம்கோ படோ, மாலையில படி. சாம்கோ சோவோ, மாலையில தூங்கு, ஒரு 10 மினிட்ஸ் தூங்கு, ஒரு 15 மினிட்ஸ் தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிலாக்ஸ் பண்றதுக்காக. அப்போ சாம்கோ குச் தேர் சோவோ, குச் தேர்னா கொஞ்ச நேரம் தூங்கு, அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். சாம்கோ சோவோ, மாலையில தூங்கு, மாலையில தூங்கு மீன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்காக. சாம்கோ குச் தேர் சோவோ, மாலையில தூங்கு. शाम को हम अक्सर पार्क जाते हैं. शाम को மாலையில நாங்கள், ஹம்னா நாங்கள், அக்ஷர் அடிக்கடி, இது காவோட ஹாஃப் லெட்டர். ஃபர்ஸ்ட் என்ஜன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்னு வரும். அந்த காவோட ஹாஃப் லெட்டர் அக்ஷர், அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கணும். அக்ஷர், அக்ஷர்னா ஆஃபன், அடிக்கடி. பார்க், பா இர் இக், பா இர், இந்த சிம்பல் இர். एक பார்க் जाते हैं, நாங்க அடிக்கடி ஈவினிங்ல பார்க்குக்கு போவோம். ஓகே. சாம்கோ மாலை, ஹம் நாங்கள், அக்ஷர் அடிக்கடி, பார்க் பூங்கா, जाते हैं போகிறோம், போவோம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். शाम को बहुत सुहाना होता है, ஈவினிங் டைம் ரொம்பவே ரம்யமா இருக்கும், இனிமையா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சுஹானா அப்படின்னா சுகமாக இருக்கும், ரம்யமா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா? ஒரு மெஸ்மரைசிங்கா பேசுவோம் இல்லையா? அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சாம்கோ மாலையில, பகுத் மாலை நேரத்துல, பகுத் மிகவும், சுகானா ஹோதாக சுகமாக இருக்கும், மாலை நேரம் சுகமாக இருக்கும். मुझे
मुझे मुझे शाम को शाम को चाय पीना चाय पीना पीना पसंद है मुझे शाम को चाय पीना पसंद है मुझे எனக்கு शाम को மாலையில சாய் பீனா டீ குடிப்பது சாய்னா டீ பீனா குடிப்பது பசந்த் ஹை பிடிக்கும் இந்த இடத்துல பகுத் பசந்த் ஹை அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் मुझे शाम को चाय पीना बहुत पसंद है இந்த இடத்துல சாய்க்கு பதிலா நம்ம காஃபி दूध और ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த சென்டென்ஸ் அப்படியே பேசலாம் ओके मुझे शाम को दूध पीना बहुत पसंद है मुझे शाम को जूस पीना बहुत पसंद है அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம் शाम होते ही बच्चे खेलने बाहर आ जाते हैं शाम होते ही ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் ஈவினிங் நேரத்துல ஈவினிங் शाम होते ही ना ஈவினிங் வந்தவுடன் ஹீனா வந்தவுடன் பச்சே குழந்தைகள் கேள்னே விளையாடுவதற்கு பாகர் வெளியில் ஆ ஜாத்தே ஹேன் வந்து விடுகிறார்கள் வெளியில வராங்க ஓகே மாலை நேரத்துல குழந்தைகள் வெளியில் வந்து விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு சாம் ஹோத்தேஹி மாலை வந்தவுடன் பச்சே மாலை நேரம் வந்தவுடன் பச்சே குழந்தைகள் பச்சே அப்படின்னா ப்ளூரல மீன் பண்ணும் நிறைய குழந்தைகள் இருக்கும்போது பச்சே அப்படின்ற மாதிரி மீன் பண்ணும் கேள்னே விளையாடுவதற்கு பாகர் வெளியில் ஆ ஜாத்தேஹே வந்து விடுகிறார்கள் இந்த இடத்துல ஹே அப்படிங்கிறது மல்டிபிள் நிறைய குழந்தைகள் இருக்கும்போது இது ப்ளூரல் ஃபார்மா சேஞ்ச் ஆகும் ஹே அப்படிங்கிறது ப்ளூரலா சேஞ்ச் ஆகும் ஹைனா சிங்குலரா சேஞ்ச் ஆகும் ஓகே शाम होते ही बच्चे खेलने बाहर आ जाते हैं மாலை நேரம் வந்தவுடன் குழந்தைகள் வெளியில் வந்து விளையாடுகிறார்கள் आज क्या योजना है आज ஆஜ்னா இன்று இன்னைக்கு क्या என்ன யோஜனா என்ன யோசனை இன்னைக்கு என்ன பிளான் இன்னைக்கு என்ன யோசனை இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க இந்த மாதிரி மல்டிபிள் டாபிக் மீனிங்க இந்த ஒரு வேர்டு நமக்கு கொடுக்கும் இன்னைக்கு என்ன யோசனைப்பா இன்னைக்கு என்னப்பா செய்ய போறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் आज क्या योजना है இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு என்ன யோசனை அந்த மாதிரி கேட்கலாம் आज क्या योजना है शाम को मंदिर में आरती होती है शाम को மாலையில மந்திர் மே மந்திர்னா கோவில் மேம்னா இல் கோவில்ல ஆரத்தி ஆரத்தி ஆரத்தினா செரமோனி ஓகே ஆரத்தி होती है ஆரத்தி நடக்கும் நடைபெறுகிறது ஐ மீன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் शाम को मंदिर में आरती होती है மாலையில மாலை நேரத்துல கோவில்ல பூஜை நடைபெறும் शाम को मंदिर में आरती होती है शाम को मंदिर में आरती होती है மாலை நேரத்துல கோவில்ல பூஜை நடைபெறும் चलो शाम को मिलते हैं चलो शाम को मिलते हैं ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவோம் லெட்ஸ் கோ நான் ஈவினிங் மீட் பண்றேன் ஈவினிங் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சலோ சலோனா லெட்ஸ் கோ அப்படிங்கறத மீன் பண்ணும் போ இப்ப நீ போ சாம்கோ மாலையில மில்தே ஹேன் மீட் பண்றேன் ஈவினிங் பாக்குறேன் அப்படிங்கும்போது நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணலாம் சலோ சாம்கோ மில்தே ஹேன் சலோ சாம்கோ மில்தே ஹேன் இந்த இடத்துல சலோ அப்படிங்கறதும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வினாதான் சலோ லெட்ஸ் கோ ஓகே ஐ வில் மீட் ஈவினிங் சலோ சாம்கோ மில்தே ஹேன் இப்போ நீ போ ஈவினிங்னா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் நமக்கு மீனிங் கொடுக்கும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் கிராமட்டிக்கலும் மீனிங்கும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணும்போது புரிய ஆரம்பிக்கும் இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்சஸ் அண்ட் ஹிந்தி பிரச்சார சபா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் டெஃபினட்டா நீங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் தென் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க டெஃபினட்டா நான் கைட் பண்றேன் வித் சென்ட்ரல் ஃபுட் சர்டிஃபிகேட்டோட நீங்க இந்த கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ற சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க
धन्यवाद फ्रेंड्स।